9 மந்த் பிளஸ் பேபிஸ்க்கு எப்படி பீட்ரூட் குழம்பு குடுக்குறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு வந்து ஊற வச்சுக்கோங்க. 4 சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. 1/2 தக்காளி பழம் கட் பண்ணிட்டு, சின்ன பீட்ரூட்ல 1/2 பீட்ரூட் கட் பண்ணிக்கோங்க. குக்கர் சூடானதும் ஆயில் சேர்த்து இது கூட கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வந்து நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணியிருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குனதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 1/2 தக்காளி பழத்த இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி பழம் வதக்கும்போது குக்கர் அடி பிடிக்கிற மாரி இருந்தா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே. இப்போ 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தேவைக்கேத்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா மஞ்சத்தூளும் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணியிருக்க பீட்ரூட்ட வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம். அப்புறம் 1 பல் பூண்ட வந்து நம்ம 3ஆ கட் பண்ணி இதுல ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கொதிச்சதும் நமக்கு தேவைக்கேத்த அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம பருப்ப நல்லா கழுவி எடுத்துட்டு, அந்த பருப்பையும் இது கூடவே நம்ம சேர்த்துக்க போறோம். இப்போ கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பெருங்காயம் தூள் இருந்தா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களோட ஜீரணத்துக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ குக்கர மூடி வச்சுட்டு 5 விசில் விடுறோம். 5 விசிலுக்கு அப்புறமேட்டுக்கு குக்கர் ஓப்பன் பண்ணா, கொஞ்சம் வந்து தண்ணியா இருக்கும். மத்து போட்டு கடைஞ்சிட்டு, அது கொஞ்சம் கொதிக்க வச்சீங்க அப்படின்னா, இந்த மாரி நல்லா குழம்பு கொஞ்சம் திக்காயிரும். இப்போ குழந்தைங்களுக்கு சாஃப்ட்டா சாப்பாடு குழந்தைங்களுக்குன்னு தனியா வச்சு எடுத்து சர்வ் பண்ணுங்க. இப்ப இது கூடவே நம்ம செஞ்சிருக்க குழம்பையும் சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாவும் இருக்கு. ரொம்ப ஹெல்த்தியும் கூட குழந்தைங்களுக்கு. இது வீக்லி ட்வைஸ் நீங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து குடுக்கலாம். 9 மந்த் பிளஸ் பேபிஸ்க்கு பீட்ரூட் சம்பா ரவை எப்படி குடுக்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து 4 சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. 1/2 தக்காளி பழம் வந்து எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சம் பீட்ரூட் சீவி வச்சுக்கோங்க. குக்கர்ல எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்த அதில சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குனதும் 1/2 தக்காளி பழத்தையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட வந்துட்டு மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாத்தூளும், உப்பும் கருகாம இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு, இதெல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டு, நமக்கு சீவி வச்சிருக்க பீட்ரூட்ட இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து பீட்ரூட்லாம் இது கூட கொஞ்சம் நல்லா வெந்ததும், தேவையான அளவுக்கு தண்ணி வந்து இது கூட சேர்த்துட்டு, நமக்கு எந்த அளவுக்கு சம்பா ரவை தேவையோ, அந்த அளவுக்கு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. சம்பா ரவை நல்லா ஆட் பண்ணிட்டு, இப்போ இத வந்து நல்லா கெளறி விட்டுக்கோங்க. நல்லா கெளறி விட்டுட்டு, குக்கர க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல குக்கர் வச்சு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 5 விசில் விட்டு எடுத்துட்டு, நம்ம சைட்லயே ஒரு முட்டை வந்து வேவிச்சுக்கலாம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லா சூப்பரான, சாஃப்ட்டான சம்பா ரவை ரெடி. இந்த மாரி நெறைய ஹெல்த்தி குக்கிங் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.